திருப்புமுனை திரைப்படங்கள் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் புது புது அர்த்தங்கள். 1989ஆம் ஆண்டில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படம் ஹிந்தியிலும் மாபெரும் வெற்றி பெற்றது. கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டிய அந்த புரிதல் அது இல்லாமல் போனால் எப்படி வாழ்க்கை தடம் மாறி போகும் என்பதை விளக்கும் விதமாக புது புது அர்த்தங்கள் படத்தை இயக்கி இருந்தார் பாலச்சந்தர். தனது சொந்த நிறுவனமான கவிதாலயா சார்பில் பாலச்சந்தர் தயாரித்து இயக்கிய வெற்றி படம் புது புது அர்த்தங்கள். இந்த படத்தின் கதாநாயகன் ரகுமான், நாயகி சித்தரா, கீதா மற்றும் நகைச்சுவையில் முத்திரை பதித்த விவேக் போன்ற பலரும் திருப்புமுனையாக அமைந்த படம். மனதில் உறுதி வேண்டும் படத்தின் மூலமாக அறிமுகமானவர் விவேக். அவருக்கு பெரிய திருப்புமுனையாக அமைந்த படம் புது புது அர்த்தங்கள். இந்த படத்தில் அவர் பேசிய இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு என்கின்ற வசனம் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டது, ரசித்து பேசப்பட்டது. அதே போல ரகுமானின் மாமியார் வேடத்தில் ஜெயசித்ரா முத்திரை பதிக்கும் விதத்தில் நடித்திருந்தார். படத்தில் இவர் பேசும் தெலுங்கு வசனங்கள் வெகுவாக ரசிக்கப்பட்டன. அவருக்கென்று ஒரு மாடலேஷனோடு பேசியது ரசிக்கவும் செய்தது. அவருடைய உடல் மொழியும் அந்த தெலுங்கு பேச்சும் வெகுவாக பலரை ரசிக்க வைத்தன. கேளடி கண்மணி காதலன், கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் சொன்ன பாடல் கொஞ்சம் நீயும் கேளப்பா, எடுத்து நான் விடவா என் பாட்டை கேள் போடா, எல்லோரும் மாவாட்ட கத்துக்கிடணும் போன்ற பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்தன. அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனது. அந்த படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தந்தது. புது புது அர்த்தங்கள் ஹிந்தியில் ராகுல் ராய், அனு அகர்வால் நடிக்க திலோங்கி ரிஸ்தா என்ற பெயரில் ஹிந்தியிலும் இந்த படம் உருவானது. பாலச்சந்தரே ஹிந்தியிலும் இயக்கியிருந்தார். அங்கேயும் இந்த படம் வெற்றி பெற்றது. திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் ரகுமான், சித்தாரா, கீதா, பூர்ணம் விஸ்வநாதன், ஜனகராஜ், விவேக், சார்லி, குருதத், கணேஷ், சவுகார் ஜானகி, ஜெயசித்ரா மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு கணேஷ்குமார், ஒளிப்பதிவு ரகுநாத ரெட்டி, பாடல்கள் வாலி, இசை இளையராஜா, தயாரிப்பு புஷ்பா பாலச்சந்தர், புஷ்பா கந்தசாமி, தயாரிப்பு ராஜம் பாலச்சந்தர், புஷ்பா கந்தசாமி, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாலச்சந்தர். புது அர்த்தங்களின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். சினிமாவில் முன்னணியில் இருக்கும் பின்னணி பாடகர் மணிபாரதி, இவரது மனைவி கௌரி. புகழின் உச்சியில் இருக்கும் மணிபாரதிக்கு ஏராளமான பெண் ரசிகைகள் இருக்கிறார்கள். இயல்பாகவே கணவன் மீது பொசிசிவ் ஆக இருக்கும் கௌரிக்கு பெண் ரசிகைகள் தன் கணவரிடம் வரம்பு மீறி பழகுவதாக தோன்றுகிறது. துவக்கத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்படும் லேசான உரசல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து இருவருக்கும் இடையிலான இடைவெளியை அதிகப்படுத்துகிறது. மனைவி கௌரியின் செய்கைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேறுகின்றான் மணிபாரதி. எங்கே சென்றார் மணிபாரதி, என்ன ஆனார் யாருக்கும் தெரியாது. அவரவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் மனைவியும் மாமியாரும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லும் பயணத்தில் ஜோதி என்ற பெண்ணை சந்திக்கின்றான் மணிபாரதி. ஜோதியோ கணவனின் கொடுமையில் இருந்து தப்பிக்க வீட்டை விட்டு வெளியேறியவள். சாதாரணமாக அறிமுகமாகும் இருவருக்கும் இடையே நெருக்கமான நட்பு துளிர் விடுகிறது. இருவரும் கோவா சென்று தங்கள் உண்மையான அடையாளங்களை மறைத்துவிட்டு புதிய மனிதர்களாக சிறிது நாட்கள் அங்கு தங்கியிருக்கின்றனர். அப்போது ஒரு வயதான தம்பதிகளின் நட்பு கிடைக்கிறது. அந்த வயோதிக தம்பதிகளின் நெருக்கமும் வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கும் விதமும் மணிபாரதி மற்றும் ஜோதி இருவருக்கும் புதிய சிந்தனைகளை உருவாக்குகிறது. மணிபாரதியின் இருப்பிடத்தை அவனது செயலாளர் மூலம் தெரிந்து கொண்ட கௌரி தனக்கு உடல் நலம் சரியில்லை என்று பொய் சொல்லி சென்னைக்கு வரவழைக்கிறாள். ஜோதியுடன் வரும் மணிபாரதியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள் கௌரி. ஜோதியை வீட்டுக்குள் அனுமதிக்க கௌரி மறுக்கவே தன்னுடைய மற்றொரு வீட்டுக்கு அவளை அழைத்து செல்கின்றான் மணிபாரதி.
பிரச்சனை பெரிதாகி விவாகரத்து வரை செல்கிறது. கௌரிக்கும் கிரிக்கெட் வீரர் குருவுக்கும் திருமண ஏற்பாடு நடக்கிறது. ஆனால் இந்த திருமணம் நடக்காமல் நின்று போகவே கௌரி மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறாள். கௌரியின் தாயார் மிகவும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதற்கிணங்க மணிபாரதி ஜோதியுடன் சென்று தன் மனைவியை பார்க்கின்றான். கௌரியும் மணிபாரதியும் தான் ஆதர்ச தம்பதிகள் என்பதை உணர்ந்து கொள்ளும் ஜோதி வாழ்க்கையில் இருந்தும் விலகி தன் கணவனுடன் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கின்றாள். இதுதான் புது அர்த்தங்கள் படத்தின் கதை சுருக்கம். கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டிய அந்த புரிதல், அதை மட்டும் மையமாக வைத்து உருவாக்கி இருந்தார் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.